இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சொல்லுங்க அண்ணா. டடடாய். என்ன இது? பிரிச்சு பாரு. ஹை, காலேஜ் அப்ளிகேஷனா? ஐயோ, தேங்க்ஸ் அண்ணா. அண்ணே, இப்ப எதுக்கு நான் பொம்பளை புள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு பேசாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா வீட்டை பார்த்துப்பால. விடுறா, படிச்சிட்டு போட்டோம். இப்ப அவ படிச்சு என்னென்ன பண்ண போறா? அவளுக்கு கல்யாண வயசு ஆரம்பிச்சிச்சுன்னு. நம்ம தான் படிக்கல, தங்கச்சியாவது படிச்சு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்டா. அதுக்காக தான். சரி, சாப்பிடு. சரிண்ணே. இனிமே நீ டல்லா இப்படி சாம்பல் கருப்பு சட்டை எல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி கலர் கலரா தான் சட்டை போடணும். கலர் கலராவா? அருமையா இருக்குமா? மாத்திட்டா போச்சு. இப்ப ரொம்ப முக்கியம், இதுல சட்டை வேற. ஒட்ட புள்ளிய வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். இதுங்க இப்ப நமக்கே புத்தி சொல்லுதுங்க. அண்ணே, வரதன் போன் பண்ணாருண்ணே. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வராங்கண்ணே. நல்ல விஷயம் தானடா. ஆமாண்ணே. படிப்பு முடிஞ்சிச்சுல, அடுத்து கல்யாணம் தானே. ஆமாண்ணே. இந்த சம்பந்தம் மட்டும் நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னா தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருப்பாடா. நல்ல குடும்பம்டா. ஆமாண்ணே. நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையிலே இருக்காரு. அண்ணா, இப்ப கல்யாணத்துக்கு என்னென்ன அவசரம்? அம்மாடி, படிச்சு முடிச்சிட்ட, அடுத்தது கல்யாணம் தானே. அது இல்லைண்ணா, அது இந்த பாரு, அண்ணன் உனக்கு எது பண்ணாலும் நல்லதுதான் பண்ணுவேன். நான் அதை சொல்ல வரலண்ணா. மாப்பிள்ளை வந்துட்டாங்க, சீக்கிரட்டியாகு. இவங்க நான் சொல்ல மறந்துட்டேன். இது என்னோட மூத்த பையன் கிருபா. வணக்கம். இது என்னோட 2வது பையன் திவாகர். வணக்கம். நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணப்போ எங்க தரகர் தான் இந்த ஊர்ல ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாரு. சரி சரி. பையன் என்ன சொன்னாருன்னா, படிச்ச பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதான் இந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொன்னோம். என் தங்கச்சி ரொம்ப ரொம்ப புத்திசாலி. இந்த கிராமத்திலேயே காலேஜ் போய் படிச்சு பட்டம் வாங்கினது என் தங்கச்சி மட்டும்தான். ரொம்ப தங்கமான பொண்ணு. அதுல பாருங்க, பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. ஆனா என் பொண்ணு நல்ல விதமா புத்திசாலித்தனமா படிச்சதுனால அவன் அண்ணன் கிருபா தான் மேற்கொண்டு படிக்கட்டும்னு சொன்னான். அதனால தான் நாங்களும் படிக்க வச்சோம். ஆனா பாருங்க, அந்த பொண்ணு படிச்ச படிப்புக்காக தானே நீங்க தேடி வந்திருக்கீங்க. இருக்காதா? இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், எல்லா பசங்களும் படிச்ச பொண்ணு தான் கட்டணும்னு சொல்ல போறாங்க. ஆமா ஆமா. உங்க பசங்க தங்கச்சியை படிக்க வைக்க சொல்லி நல்ல யோசனை தான் சொல்லியிருக்காங்க. சரி சரி சரி. நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி? பொண்ணு வர சொல்லுங்க, பார்க்கலாம். அம்மா மஞ்சு, பொண்ணு வர சொல்லுமா. சரிங்க. பிடிச்சிருக்கா? அப்புறம் என்னப்பா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேளு. என்னவா? பிடிச்சிருக்கா? பொண்ணு பிடிச்சிருக்காடா? பையனுக்கும் எங்களுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கலாமே. இருப்பா, பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கானு. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க எடுக்கிற முடிவை என் தங்கச்சி தட்டி கழிக்கவே மாட்டான். அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நாங்க பார்த்து பார்த்து செய்யறோம். எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் தங்கச்சிக்கு 100% பிடிச்ச மாதிரி தான். அதுல எந்த சந்தேகம் வேண்டாம்.
அப்படின்னா இந்த நல்ல நேரத்திலேயே தட்டை மாத்தி கல்யாண தேதியை முடிவு பண்ணிடுவோம். சரி. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், அவளை படிக்க வைக்க வேணான்னு. அவளை அப்பவே தட்டி வீட்டுல உட்கார வச்சிருந்தா அடங்கி நம்ம கட்டுப்பாட்டுல அவ இருந்திருப்பாளே. படிக்க வச்சதானே தப்பு இல்லனா அவளுக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்திருக்கோம்? படிச்ச திமிர காட்டால நம்மள மீறி ஓடி போயிருக்கா. விடாதனே, அவளை விடாத. இந்த மாதிரி கலர் கலரா தான் சட்டை போடணும். அண்ணே, அண்ணே, முத்தழகு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சனே. வண்டியரா டேய், என்னடா பண்ண போறீங்க? அவ உங்க தங்கச்சிடா, ஞாபகம் இருக்கட்டும். வாடா. டேய், அண்ணா, நீங்க கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணா. என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. உங்க யாருக்கும் தெரியாம நாங்க ஊர் விட்டு ஊர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏமா என்னம்மா நீ? எனக்கு இது கல்யாணம் பிடிக்கலண்ணே, வேற ஒருத்தர் காதலிக்கிற முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நாங்களே உன்னை சேர்த்து வச்சிருப்போம்ல. இத பத்தி உங்ககிட்ட பொண்ணு பார்க்க வரப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட என்ன சொன்னீங்க? என் தங்கச்சி என் சொல்ல மீற மாட்டான்னு சொன்னீங்கல்ல. அதெல்லாம் விடு. மாப்பிள்ளை எங்க? இதோ பக்கத்துல போயிருக்காருன்னு, இப்போ வந்துருவாரு. நீங்க உட்காருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். எதிவா அண்ணே, அண்ணே, அவன் வீட்டுல இல்லைண்ணே. முத்தழகு, முத்தழகு,